சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்காக இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்னபோது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9844406996க்கு பணமாக உதவி செய்திடுங்க. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவ் மாவட்டத்தில் உள்ள தாரங்காவ் எனும் இடத்தில் உள்ளூர் எம்எல்ஏ கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தை பார்வையிடவும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கவும் அப்பகுதியில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு கிரிக்கெட் நிர்வாகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தாரங்காவ் நகராட்சி மன்ற தலைவருக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த அவர் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே மைதானத்திற்குள் டிராக்டரை கொண்டு வந்து ஆடுகளத்தை உழுது முழுமையாக சேதப்படுத்தினார். டிராக்டர் பிட்ச் மீது ஏறி முழு 22 யார்ட் பிட்சையும் நாசப்படுத்திய காட்சி வீடியோவாக பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் கிரிக்கெட் வீரர்கள், அணிகள், ரசிகர்கள் மற்றும் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக ஆட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மைதானம் பாதுகாப்பற்ற நிலைக்கு சென்றதால் போட்டியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அங்கிருந்த கூட்டத்தை கலைத்து அப்பகுதியில் நிலவிய பதற்றத்தை தணித்தனர். தொடர்ந்து இது குறித்து பேசிய காவல்துறை அதிகாரி ஒருவர், இந்த சம்பவம் குறித்து இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை, எனவே இது குறித்து வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.